மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கு, பிளட் சுகர் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புச்சத்தோட அளவு எவ்வளவு இருக்கு. ஒருவேளை நம்ம ரத்தத்துல உப்போட அளவு அதிகரிச்சதுன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? முக்கியமா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது ஏற்படுது. சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஒருவேளை நம்ம கிட்னில அதிக உப்பு சத்துனால சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுதுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ், இதற்கான சிறப்பு சிகிச்சைகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குன்னா எந்த மாதிரியான உணவு முறைகள், ரத்தத்துல யூரியா கிரியேட்டினினோட லெவல், அதாவது உப்புச்சத்தோட லெவல் அதிகமா இருக்கா, யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளவு இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல்ல உப்புச்சத்து அதிகமா இருக்கு, இல்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த கிட்னி டிசீஸ் அப்படின்றது சைலண்டா வருதுன்னு நம்ம சொல்லலாம். நிறைய அறிகுறிகளே தெரியாம 4th ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் நமக்கு தெரிய வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா இந்த சிகேடின்னு சொல்லக்கூடிய கிட்னி டிசீஸ் நிறைய பேருக்கு வயது வித்தியாசமே இல்லாம இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியால பார்த்தோம்னா மொத்த மக்கள் தொகையில 10% பேர் இந்த சிறுநீரக நோயால், சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இதற்கான ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேயே நமக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கா, இல்ல பிளட் சுகர் அதிகமா இருக்கா, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல கல்லீரல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கான சிறப்பு சிகிச்சைகள் நம்ம ஆரம்பத்திலே எடுத்துட்டு வரும்போது இந்த சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நாளடைவில் குணமாகுதுன்னு சொல்லலாம். இப்போ சிறுநீரகங்கள்ல பிரச்சனை ஏற்படுதுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னா, இனிஷியலா ஒரு சிலருக்கு மூச்சு வாங்குறது ஏற்படலாம். மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு ஒருவேளை அனிமிக்கா கூட இருக்கலாம், லோ பிபி இருக்கலாம், இதனாலதான் மூச்சு வாங்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சு கேர்லெஸ்ஸா இருக்கும். அடுத்து முக்கியமான இன்னொரு சிம்டம் என்னன்னா வாமிட்டிங் சென்சேஷன். ஃபுட்டை பார்த்தாலே எனக்கு வாமிட் வருது, இல்ல ஃபுட்டோட டேஸ்ட் எனக்கு தெரியாம இருக்கு, ஃபுட்டை வாயில வச்சா டக்குன்னு எனக்கு வாமிட் வந்துடுதுன்னு இந்த மாதிரியான அறிகுறிகளும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இரவு நேரத்துல நமக்கு யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்ல சரியா யூரினே போகாத மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். யூரின் பாஸ் பண்ணாலும் யூரின் போகும்போது அதிகமா எண்ணெய் மேல மிதங்குற மாதிரியோ, இல்ல நுரை இருக்கிற மாதிரி, யூரின் பாஸ் பண்ண இடத்துல நமக்கு நிறைய நுரை இருக்கிற மாதிரி இருக்கும். புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். இதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது கால்கள்ல வீக்கம் இருக்கும். பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். கால்கள்ல நம்ம அழுத்தும் போது, கைகளால் அழுத்தும் போது ஒரு குழி விழற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். அடுத்து வயிறு பெருசாகிட்டே போறது, கண்கள்ல ஒரு சில நேரத்துல பார்வை குறைபாடோ இல்ல கண் இருட்டிட்டே வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். சிறுநீரக பாதிப்பு இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். சரி, இந்த அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்போ பிளட் டெஸ்ட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? பிளட் யூரியா, கிரியேட்டினின் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் லெவல். இந்த யூரிக் ஆசிட் அதிகமா இருந்துச்சுன்னா இது கிட்னி மட்டும் இல்ல, நம்ம மேஜரா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ், மூட்டுக்கள் எல்லாமே இதுலயுமே வலியானது ஏற்படுறத பார்க்க முடியுது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, நீண்ட நாட்களாக எனக்கு பிளட் பிரஷர் இருக்கு, பிளட் சுகர் இருக்குன்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப நாளா நான் பெயின் கில்லர் எடுக்கிறேன், ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறேன், இந்த மருந்துகள் எடுக்கிறதுனாலும் சிறுநீரக செயலிழப்பானது ஏற்படுது. இந்த அறிகுறிகள்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவேளை எனக்கு ரத்தத்துல உப்புச்சத்து அதிகமா இருக்கு, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்குன்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். இப்போ யூரின் போகும்போது நமக்கு அதுல நுரையா வருது, இல்ல எண்ணெய்ச்சத்து வருதுன்னா புரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்றது அதுல இருக்கும். இந்த புரோட்டீன் லீக்கேஜை நம்ம நேச்சுரலாவே இதை சரி பண்ணிக்கலாம். ஆனா அதிகமா புரோட்டீன் டயட் எடுக்கிறதையும் நம்ம தவிர்த்துக்கணும். முக்கியமா அனிமல் புரோட்டீன் அப்படின்னு சொல்றது, இந்த புரதச்சத்து நான்வெஜ் நம்ம எடுக்க எடுக்க நம்ம உடல்ல சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே சீக்கிரமா சிறுநீரகம் சுருங்க ஆரம்பிச்சிடும். செயலிழப்பு அப்படின்றது இல்லாம செயலிழப்பு அப்படின்றது மிக விரைவில் ஏற்பட்டுரும். நம்ம சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள், மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயுமே ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படும் போது, ரத்த ஓட்டம் சரியா போகல, நியூட்ரிஷன் போகலன்னா சிறுநீரகம் அப்படியே சுருங்கிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம ரெகுலரா கவனிச்சுக்கிட்டு இதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம சரியா எடுத்துட்டு வரணும். முக்கியமா ஒரு நாளைக்கு ஒரு வேளை நிச்சயமா பார்லி கஞ்சி எடுக்கணும். பார்லி கஞ்சி டெய்லி காலையில நம்ம
குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த அது உணவு முறையாக இருக்கும். அதே மாதிரி நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிளினிக்ல ஸ்பெஷல் டயட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில சுரைக்காய், முக்கியமா வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய முள்ளங்கி, சௌச்சௌ, புடலங்காய் இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்துட்டு வரணும். இதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய அரிசி வகைகளை கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை இதுல ஏதாவது ஒரு அரிசியை நம்ம என்ன பண்றோம்னா நல்லா குருணை மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை நல்லா பூண்டு, மிளகு, சீரகம்லாம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வரணும். சரி, இப்ப ரத்தத்துல எனக்கு வந்து நிறைய உப்பு சத்து அதிகமா இருக்கு, யூரிக் ஆசிட் நிறைய இருக்கு, யூரியா கிரியேட்டின் அதிகமா இருக்குன்னா என்னென்ன மூலிகைகளை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னா, முக்கியமா நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நான் ஆல்ரெடி மூக்கிரட்டையை வந்து கஷாயமா குடிச்சிட்டு இருக்கிறேன், மூக்கிரட்டை பொடியை தண்ணியில கலந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மூக்கிரட்டை நல்லாவே நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் தாண்டி இருக்கு, யூரியா கிரியேட்டின் லெவல் 3 தாண்டி போயிருக்கு, கிரியேட்டின் லெவல் நமக்கு வந்து 3 கடந்துருச்சுன்னா அதற்கான சிறப்பு மூலிகை மருந்துகளை நம்ம எடுக்கணும். இதுக்கு முக்கியமா யானை நெரிஞ்சில் மூலிகை பயன்படுது. சாதாரணமா நெரிஞ்சில் புல் கஷாயம் நான் குடிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்வீங்க. யானை நெரிஞ்சில் கஷாயம் இதற்கு எடுக்கலாம். ஆனா நம்ம ஸ்பெஷல் மெடிசனா இந்த யானை நெரிஞ்சிலோட இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்து கொடுக்கும் பொழுது சிறுநீரக பிரச்சனை இருக்கு, நீண்ட நாட்களாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இது இருக்கு. அதே மாதிரி இதனோடு சேர்ந்து சில குரு மருந்துகளும் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ அது பற்ப வகைகளாகவோ இல்லை செந்தூரம், சுண்ண வகைகள் சேர்ந்த மருந்துகளை நம்ம கொடுக்கும்பொழுது இந்த கஷாயத்தை ஒவ்வொருத்தரும் எந்த நாளளவு நம்ம எடுத்துக்கணுன்றத பேஸ் பண்ணி அதோட இந்த குரு மருந்து சேர்த்து கொடுக்கும்போது ரத்தத்துல இருக்கக்கூடிய உப்புச்சத்தோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த யூரிக் ஆசிட் குறைஞ்சதுனாவே என்ன ஆகும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலுக்கு வந்துடும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகம் நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான். இப்போ சிறுநீரகம் வந்து சுருங்கி இருக்கு, இது நார்மலுக்கு வருமா, நார்மலா நான் இது வர வாய்ப்புகள் இருக்கா, டயாலிசிஸ் இல்லாம நான் கியூர் பண்ணிக்கலாமான்னு கேட்பீங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மூலிகை மருந்துகளும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி உணவு முறையோட இந்த மருந்து முறைகளும் எடுத்துட்டா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புச்சத்து அளவை குறைத்து சிறுநீரக செயலிழப்பு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.